இன்னைக்கு ஜெனரல் தமிழ்ல ஒரு முக்கியமான பார்ட் தான் பார்க்க போறோம். முதலிய, ஆகிய, போன்ற அப்படிங்கிற 3 சொற்கள் இருக்கா. இந்த 3 சொற்களும் எங்கெங்க பயன்படுத்தணும், எங்கெங்க எதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் முதலிய. முதலிய அப்படிங்கிறது ஒரு 10 நூல்கள் இருக்குது, இல்லைன்னா 20 நூல்கள் இருக்கு. அதுல முதலாவதாக நம்ம ஒரு நூலை வச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த நூலை மட்டும் சொல்லி மீதம் உள்ளவற்றை சொல்லாமல் விடும்போது நம்ம என்ன சொல்ல பயன்படுத்தணும், முதலிய அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆகிய. ஆகிய அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லும் போது நம்ம எந்த சொல்ல பயன்படுத்தணும், ஆகிய அப்படிங்கிறத பயன்படுத்தணும். எதுவுமே விட்டு போக கூடாது, அந்த இடத்துல ஆகிய யூஸ் பண்ணணும். மூணாவது போன்ற. போன்ற அப்படிங்கிறது 10 நூல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நூல்கள்ல ஏதோ ஒரு 2 நான் சொல்றேன், இல்லைன்னா ஏதோ ஒரு 3 சொல்றேன். அப்படி சொல்லும் போது நம்ம எதை பயன்படுத்தணும், போன்ற அப்படிங்கறத பயன்படுத்தணும். அந்த இடத்துல எதுவுமே முதன்மையாக நம்ம கண்டுக்க மாட்டோம். அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணை மட்டும் நம்ம சொல்லணும், குறிப்பிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போன்ற அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் நாலடியார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும், முதலிய. முதலிய நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள் இருக்கு. அந்த 18 நூல்கள்லையும் நம்ம எந்த நூலை முதன்மையா வச்சு பாக்குறோம், திருக்குறளையும் நாலடியாரையும் முதன்மையா வச்சு பாக்குறோமா. அப்போ இந்த 2 நூல்களை தான் நம்ம முதன்மையாக வச்சு பாக்குறதுனால இந்த இடத்துல முதலிய அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள் ஆகிய தமிழ்வேந்தர்கள் ஆண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் ஆகியன்னு நான் சொன்னேன். ஏன் இந்த இடத்துல ஆகியன்னு சொல்றோம், இந்த மூவேந்தர்கள் தான் என்ன பண்ணாங்க, தமிழகத்தை ஆண்டனர். அப்ப இதுக்கு மேல இவங்க தான் என்னன்னு சொல்றோம், மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, முக்கியமான அரசர்களா இருந்தாங்க. இதுக்கு போக வேற அரசர்கள், பெரிய அரசர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆகிய அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். மூணாவது பாருங்க, புறநானூறு, பரிபாடல். இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிறத பயன்படுத்தணும். போன்ற 8 தொகை நூல்கள். ஏன் இந்த இடத்துல இப்ப போன்றன்னு யூஸ் பண்றோம், இது 8 தொகை நூல்கள், 8 நூல்கள் இருக்கு. அந்த 8 நூல்களுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து இது சிறந்தது இது குறைந்தது அப்படின்னு பாகுபாடு பிரிக்காததுனால இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துறோம், போன்ற அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். தேங்க்யூ.